அப்ப இதுதான் இந்த அதிர்வுன்னு சொல்றீங்கல்ல, இது ஒரு தன்மைன்னு நாங்க சொல்லுவோம். இதையே நீங்க ஒரு உயிர்ன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இதே மாதிரிதான் உங்க உடல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு செயலை நீங்க விட்டுறீங்க. அதுதான் உங்களுடைய உயிர். அது எங்க போறதுன்னு தெரியாம திண்டாடும். அதுக்கு பிறப்பு இருக்கா? அதுக்கு அடுத்த வடிவம் என்ன? அப்படிங்கிறதுக்குள்ள அந்த தன்மைக்குள்ள அது அது திண்டாடும். ஒரு ஆன்ம விடுதலை ஏன் கொடுக்கப்படணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காற்று, ஒருத்தர் உங்க உங்க வீட்டுல இருக்கிறவர் இறந்து போயிட்டாருன்னா, அவர் ஒரு காற்றுன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு காற்றா உங்க வீட்டுக்கு உருவம் இல்லாம காற்றா வர்றாரு. அப்ப அந்த தன்மை, அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைக்கப்படும் போது உங்களுக்கு உடல் வலி வரும். உடல்ல ஒரு உபாதை ஏற்படும். ஏதோ ஒரு அழுத்தம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் ஒரு அழுத்தத்தை உங்களால உணர முடியும். இப்ப இந்த செயலை தான் ஒரு யோகியாகப்பட்டவர் கண்டுபிடித்து அந்த அழுத்தமாக இருக்கின்ற அந்த காற்றுக்கு ஒரு விடுதலை அளிக்கிறார். அந்த செயலுக்கு பிறப்பு இருந்தா பிறப்பு எடுக்க வைக்கிறார். பிறப்பு இல்லை என்றால் அதை மொத்தமாக என்ன செய்யறாருன்னா, இவருடைய கலையை பயன்படுத்தி இந்த வான் கலக்க வச்சிடுறாரு, இல்லைன்னா நதியில கலக்க வச்சிடுறாரு. இப்படித்தான் இந்த செயல்கள் உண்மை தத்துவமாக நிகழப்படுகிறது. இதுதான் இதோடைய செயல். இப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய தன்மைன்னு சொல்றதுல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நாள் உங்க வீட்டோட அறையில ஒரு இடத்துக்குள்ள உட்கார்ந்து நான் தவம் பண்ணிட்டு வர்றேன். அந்த இடத்துக்குள்ள நீங்களே உட்கார்ந்து தவம் பண்ணி பாருங்க. அப்ப அங்க என்ன விட்டுட்டு வந்திருக்கேன் நான். அப்ப அதுதான் உயிர் சக்தி. அந்த தன்மைய நீங்க பார்க்க முடியாது, உணர முடியும். அதுதான் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போகும்போது, நீங்க துக்க வீட்டுக்கு போனா போய் குளிங்க, ஒரு செயல் செய்யுங்கன்னா, அங்க எல்லாமே என்னன்னா ஒரு அழுத்தம் தன்மையான ஒரு காற்றுகள் பரவப்பட்டிருக்கும். அப்ப அந்த செயல் உடலையோ, உடல் சார்ந்த செயலையோ உங்களை ஒரு பலவீனப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு யோகியோடைய இறந்து விட்டார் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு உங்க முகமோ உங்க உடலோ எந்த பாதிப்பு மாதிரி இருக்காது. அவர் இறந்த வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் உறவினர்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரு விதமான தன்மையை உங்களால உணர முடியும். அதனாலதான் சொல்றேன், காசி மாதிரி இந்த உலகத்திலே பெரிய சுடுகாடு காசி. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சுடுகாட்டுக்கும் நீங்க காசிக்கும் போனீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம ஊர் சுடுகாடு உங்களை புளிஞ்சிரும். காசி சுடுகாடு உங்களை புளியாது. உங்களை அப்படியே உற்சாகமாக நடக்க வைக்கும். நீங்க எந்த இடத்துல வேணாலும் போய் காசிக்குள்ள போய் நிக்கலாம். அது என்ன சுடுகாடு ஃபீலையே ஏற்படுத்தாது.